நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து வைணவ தலங்களில் முதன்மையான தலம். ஆசியாவிலே மிக உயரமான 2வது கோபுரம் இது. இதோடைய உயரம் வந்து 236 அடி. இதற்கு அடுத்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோபுரம் வந்து 217 அடி. 3வது கோபுரம் வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து 216 அடி. அதாவது இந்த கோயிலை முத கட்டினது தர்ம சோழன் என்கிற சோழர்கள். அதற்கு அடுத்து இந்த கோயிலை மணல் மூடியதாம். அதற்கு பிறகு மணல் மூடிய கோயிலை மீண்டும் பராமரிப்பு பண்ணது கிள்ளிவளவன் என்கிற சோழர்கள். அதற்கு அடுத்து இந்த கோயிலை கட்டியது பாண்டியர்கள். இந்த கோயில் வந்து 11 வருடங்களாக கட்டப்பட்டது. கடைசியா இந்த கோயிலை கட்டி முடிச்சது விஜயநகர பேரரசு. இந்த கோயில் வந்து அப்ப முகமதியர்கள் படையெடுப்பு அப்ப இந்த கோயில இருக்கிற ரங்கநாதர் இந்த கோயில இருக்கிற ரங்கநாதர் சிலையை காப்பாற்றுறதுக்காக அப்ப இந்த சிலையை திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் திருவரங்கம் ஆதி திருவரங்கம் என்கிற ஊர்ல இந்த கோயிலுடைய கர்ப்பகிரக சிலையை அங்க எடுத்து போய் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சிலையை நிறுவியதாகவும் சொல்லுவாங்க. இந்த கோயில்ல தான் முத கம்பர் வந்து கம்பராமாயணத்தை இயற்றியதாகவும் சொல்லுவாங்க. அதே போல இந்த கோயில்ல ராமானுஜனுடைய பூதவர்கள் இன்னமும் இந்த கோயில்ல தைலம், அதாவது வாசனை தைலம் பூசி இன்னமும் இது பராமரிக்கப்படுகிறதாகவும் சொன்னாங்க. இது வந்து எங்க முன்னோர்களுடைய நம்பிக்கை, எங்க முன்னோர்களுடைய வழிபாடு. இது பொய்யாவும் இருக்கலாம், மெய்யாவும் இருக்கலாம். அதாவது அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக தேவையில்ல. என்றும் நம்ம முன்னோர்கள் வழிபாடு நமக்கு சால சிறந்தது. அதுல சிற்சில சந்தேகங்கள் இருந்தாலும் என்றும் நாம் முன்னோரையே பின்பற்றுவோம். என்றும் நாம் தமிழர், நாமே தமிழர் என்று 8 திக்கும் வரை கொட்டுவோம். நன்றி, வணக்கம். நம்ம பேசுற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இதுல சிற்சில தகவல்கள் தவறா இருந்தா என்னை மன்னிக்கவும்.